எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலா வின்டர் ஃபெஸ்டிவலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஓமானில் நிறைய பிளேசஸில் பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பாலாலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட செட்டப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் டைமில் போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சீஃப் கெஸ்ட் என்ட்ரி இருந்துச்சுங்க. அதனால் அவங்கள வெல்கம் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வந்து ஆடினாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் போனே பார்த்தீங்கன்னா அதுதான் நின்று பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நடக்குதுங்க. February 25 வரைக்கும் இந்த வின்டர் ஃபெஸ்டிவல் இருக்குன்னு சொல்லி அங்கே சொன்னாங்க. குட்டீஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அங்கே. மெயினாக பாலா வின்டர் ஃபெஸ்டிவல் வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த பார்பிக்யூ பார்க்கலாம் தாங்க. இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்ட் இருந்தா அப்படி அவங்க வந்து எடுத்து அனுப்பிச்சிருந்தா அப்படி எனக்கு இது மாதிரி இங்கே பார்பிக்யூ இருக்குது அப்படின்னு. அப்புறம் நிதிஷ் பார்த்துட்டு அம்மா எப்படி தான் இருக்குன்னு போய் பார்க்கலாங்கம்மா நேரில் அப்படிங்க. சரின்னு குழந்தை ஆசைப்படுதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தோம். பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. 3 ராட்னாந்தூரில் பார்த்தீங்கன்னா 1 பெருசு 2 சின்னதுங்க. 3 ராட்னாந்தூரி சேர்ந்து 250 கோழி இருக்குங்களாமா. அது பார்த்துக்க அப்படியே கீழே தணல் போட்டு சைடில் 2 பக்கம் ஃப்ளேம் இருந்துச்சுங்க. அப்படியே மெதுவாக சுற்றி விட்டாங்க. அது பாட்டுக்கு வெந்துட்டு இருந்துச்சுங்க. பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி நேரில் பார்க்கறது. ராட்னாந்தூர் நம்ம தான் போயிருப்போம். இங்கே என்ன சிக்கன் போயிட்டுருக்குன்னு சொல்லி இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறக்கே. எப்படி செட் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ இன்புட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. ரொம்ப வந்து இது கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் செட் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் வெந்த பிறகு பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. வரவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பீஸ் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே வந்து பேக் பண்ணி கெச்சப்போடு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன 2 ராட்னாந்தூரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இருக்க சிக்கனெல்லாம் எடுத்து அப்படியே தொட்டாவே உடஞ்சுங்க. அப்படியே கையிலே பிச்சு பேக் பண்ணி கெச்சப்போட எல்லாத்துக்கும் அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேக்கெட் கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே அந்த ஒவ்வொரு பீஸ் சிக்கனு. அங்கே பாருங்க தொட்டாவே உடையிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பாப்கார்னு ஷவர்மா அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் எல்லாமே இருந்துச்சுங்க. அங்கே நிறைய ஸ்டால் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்குமே பார்த்தீங்கன்னா டேட்ஸ் மரத்தை வந்து இது மாதிரி கட் பண்ணி டேபிள் சேரை வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஓமானில் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஆட்சி புரிஞ்ச எல்லா மன்னர்கள் ஃபோட்டோஸும் அங்கே வச்சுருந்தாங்க. புகைப்படத்தோடு அவங்க எந்தெந்த காலத்துலேருந்து எந்தெந்த காலத்து வரைக்கும் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு சொல்லிங்க வருஷ பிரகாரம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. மண்பானை செய்கிறது குட்டீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க எப்படி செய்யணும்னு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறோமோ அதை அப்படியே நம்ம வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம என்ன பார்ட் செய்கிறோமோ நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிங்க. காய வச்சுக்கோங்கன்னு சொல்லிங்க. 500 காசு தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சுங்க. அந்த காலத்தில் அவங்கெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க ட்ரெடிஷனை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறக்கே. அல்வா எல்லாம் இல்லைங்களா, அல்வா பார்த்தீங்கன்னா லைவ் கவுண்டர்ஸே இருந்துச்சு. நல்லா சுட இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த குளிருக்கு அந்த அல்வா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிறைய காம்பினேஷனில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓமானிஸ் தோசையும் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த முட்டை தோசை, சிப்ஸ் தோசை, அல்வா தோசைன்னு நிறைய தோசை வெரைட்டிஸும் இருந்துச்சுங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. டெய்லரிங் மிஷினு, அயன் பாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஜாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் டிவி, ரேடியோ, அதுக்கப்புறம் ஃபோனு எல்லாமே இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டுங்க. இது பார்த்திங்கன்னா தயிர், சீஸு எல்லாத்தையும் வச்சு செய்யறதுங்களாமா. நிறைய காம்பினேஷன் வச்சுருந்தாங்க. மாதுளம்பழம், ஆலிவ்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காம்பினேஷனில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. 1-2 டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ஃபன் கேம்ஸ் இருந்துச்சு. இந்த தண்ணியில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு ரியாலுங்களாமா. அதுக்கப்புறம் இது சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரெயின் அது மாதிரி நிறைய ஃபன் கேம்ஸ் இருந்துச்சு. குட்டீஸ் வந்து சூப்பர் டூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு போயிட்டு வாங்க வின்டர் ஃபெஸ்டிவலுக்கு. அந்த காலத்தில் அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு அவங்க ட்ரெடிஷன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வீக்கெண்ட் கண்டிப்பாக ஒரு விசிட் கொடுத்து பாருங்கள். சரிங்க, எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ முடிந்தால் பயணம் தொடரும். நன்றி.